ஹாய். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது குழந்தை மனநிலை. அதாவது நம்மலாம் குழந்தையா இருக்கும்போது பார்த்தா, மிக அருமையான சூழ்நிலையில வளர்ந்துருக்கீங்க. இன்னைக்கு இருக்க குழந்தைகள பாருங்க, எவ்வளவு மன அழுத்தம். அது ஸ்கூல்ல இருக்கலாம், பெற்றோர் வளர்ப்புல இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, நெல்லையில ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் மன அழுத்தத்தில திட்டிட்டாங்கன்னு அது எப்படிங்க தெரியும்? அந்த பையனுக்கு என்ன பண்றாருன்னு எப்படி தெரியும்? இஃப் ஹி கமிட் சூசைட்ன்னா அந்த அளவுக்கு ஒரு குழந்தை மன அழுத்தத்துக்கு உள்ளாதுன்னா, ஒரு குழந்தை முடிவெடுக்குதுன்னா, என்ன மனநிலைமையில நம்ம இருக்கணும் நம்ம? நம்ம சமூகம் எங்க போயிட்டுருக்கு? இதில வந்து வந்து ஒன்லி நம்ம ஒரு ஸ்கூல மட்டும் குறை சொல்லி நமக்கு கரெக்டாது. இல்ல பெற்றோர் வளர்ப்பு முறையா? இல்ல பிள்ளைகள் எதுவுமே தாங்க முடியாத அளவுக்கு வளருதா? இது நெறைய கொஸ்டின் இருக்குங்க. அல்லது சொசைட்டி நமக்கு குடுக்குற அழுத்தமா? மீடியா குடுக்குறதா? ஏன்னா மீடியா கண்டிப்பா நான் சொல்லியே ஆகணும். என்னன்னா இப்பலாம் கட் பண்றது, எடிட் பண்றதெல்லாம் கிடையாது. ஒருத்தன் தலைய வச்சு கழுத்து மேல ஏறுதுன்னா, அத வீடியோ திருப்பி, திருப்பி, திருப்பி போட்டு காமிக்கிற நீ. ஒருத்தன ஏதாவது ஒண்ணு இது பண்றான்னா, தவறான முடிவு எடுக்கிறான்னா, அத நீங்க காமிக்கிறீங்க. அதாவது சென்சேஷனல் சொல்லிட்டு சில விஷயங்கள் எல்லாத்தையும் காமிக்க முடியாது. உங்க வீட்ல நடக்கிற எல்லாத்தையும் காமிக்க முடியுமா மீடியாக்காரர்களே? காமிக்க முடியாதுல்ல. அதே மாரி சில விஷயங்கள கட் பண்ணணும். கட் பண்ணுங்க. குழந்தைகளின் மனநிலைமை பாதிக்கும் அப்புட்ன்னா, ஒரு 13 வயசு கீழவங்க பார்க்கக்கூடாதுங்கன்னா, எதுக்கு எல்லாத்துக்கும் தெரியிற மாரி காமிக்கிறீங்க? இந்த மாரி விஷயங்கள் தான் இன்னைக்கு ரேட்டுக்கு பாருங்க. நெல்லை மாரி இடத்துல இது ஒரு எக்ஸாம்பிள். குழந்தைகள் வாழ்வை துறக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கொடுமையான நிலைமை. ஒரு கொடுமையான சமூகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் நண்பர்களே.